தமிழ்நாட்டில் மட்டும்தான் தலைவர்களை இப்போ வந்து பெரும்பாலும் அடைமொழி போட்டு அந்த அடைமொழியை அழைக்கிறாங்க. அந்த அடைமொழியே மட்டும்தான் அழைக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து நமக்கு தெரிய பெருந்தலைவர் காமராஜ், பெரியவர் பக்தச்சலம், மூதறிஞர் ராஜாஜி, அந்த மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர், ஒரு தளபதி ஸ்டாலின், இப்படி ஒவ்வொரு தலைவருக்கும் பெரியார் அப்படின்னு ஒவ்வொருக்கும் பண்ணுறாங்க. அது வந்து பெரும்பாலான வந்து அந்த அவங்களோட இந்த தலைவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலான இருப்பதனால அது மட்டுமே அந்த வழக்கம் வந்துகிட்டே இருக்கு. எதிர்ப்பு யாராவது ஒருத்தர் இந்த வேற அடைமொழியை விட்டுட்டு வேற சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அரசியல் குற்றமாகவும் கருதப்படுகிறது. சட்டசபையில் வந்து இந்த மாதிரி பேசும்போது தான் ஏற்கனவே அவர் ரஞ்சித்குமார் அமைச்சர் தான் கருணாநிதினு சொல்லிட்டாரு. உடனே அவர் எல்லாரும் அதுக்கு கேட்ட உடனே அவர் ஓபிஎஸ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தார். எங்கள் ஆட்சியிலேயே எம்ஜிஆர் இருக்கும்போது ஒருத்தர் கலைஞர் பேரை சொல்லிட்டாரு. உடனே அவரே மன்னிப்பு கேட்க சொன்னார். ஏன்னா கலைஞர் எம்ஜிஆரும் ஆரம்ப கால நண்பர்கள், அந்த நாள் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போவும் அதுக்காக அதே பிரச்சனையை எடுத்துக்கிட்டு, ஏன்னா விஜய்க்கு வந்து அவர் பதவியேற்ற பிறகு ஸ்டாலின் போய் கூட வாழ்த்து பெற்றார். கலைஞர் மேலே மரியாதை உள்ளவர். ஏன்னா அவர் இருக்கும்போதிலே வளர்ந்து வந்தவர். அதனால அவரும் என் அமைச்சர் இருக்கா நான் மன்னிப்பு கேட்குறேன்ட்டார். ஏன்னா அவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் இவர் தான் மன்னிப்பு கேட்க வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பல முறை அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பல முறை பல்ப் வாங்கினாங்க அமைச்சர்கள்லாம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஏதாவது பேச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த சட்டசபை கூட்டத்தோட நம்ம கவனித்து பார்த்தா அமைச்சருடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னா அந்த திட்டங்களை பற்றி அதை பற்றி சொல்கிறத விட எதிர்கட்சியை ட்ரிகர் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதை வந்து அதை கரெக்டாக 4-5 அமைச்சர் குறி வச்சு பண்ணுறாங்க. அதில் அமைச்சர் உதயநிதி குடும்பம் இல்லைன்னா திமுக ஊழல் இந்த ரெண்டே வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அது ட்ரிகர் ஆகும். முதல்ல அவங்களும் ட்ரிகர் ஆனாங்க. இப்போ அவங்க அதை படிச்சுக்கிட்டாங்க. பதிலுக்கு இவங்கள பண்ணி பார்க்குறாங்க. இன்னொன்று எந்த பிரச்சனைகளை வந்து அமைச்சர்கள் வந்து ஒரு பிரச்சனைனா 4-5 அமைச்சர்கள் வராங்க பேசுகிறதுக்கு. அது குறிப்பாக முதலமைச்சர் பற்றிய துறைகள் பற்றிலாம் பேசினா அமைச்சர் தான் பேசுகிறாங்க. முதலமைச்சர் உடனடியாக பதில் எதுவும் சொல்வது இல்லை. நேற்று கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவர் பதில் இல்லை. இதனால மற்ற அமைச்சர் தான் பேசுகிறாங்க. அவங்க உடனே புதியவர்களாக இருக்கிறதுனால எதிர்கட்சிகிட்ட கட்டாயம் வாங்கி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருது. இந்த விஷயத்த இந்த அடிப்படையில் தான் கலைஞர் பேரும் அது ஒரு பிரச்சனை. ஆதித்தன் சார், சட்டப்பேரவையில அந்த அடைமொழியோடு பெயர் சொல்ல வேண்டியது ஒரு மரபு, அதாவது இவங்களா ஏற்படுத்தி விட்டதை போலிய திராவிட இயக்க ஆட்சியில் கொண்டு வந்த மரபு தான் ஒழிய மற்றபடி அது ஒன்று விதி ஒன்றும் கிடையாது. பேர் சொல்ல மூத்த தலைவர் கருணாநிதி சொன்னால் ஒன்றும் சொல்ல அவங்களுக்கு தப்பு கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க வந்து அது பழைய நம்ம தமிழ்நாட்டுடைய மூத்த பழைய தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி அடைமொழியை மட்டும் சொல்லி அப்படியே பழக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட அவர் பேசும்போது ஆவாவேலு அம்மையார் தான் சொன்னார். புரட்சி தலைவர்னு சொல்லலையே, அவர் சொல்லலை. மற்ற தலைவர்லாம் சொன்னார். ஒரு விஷயம் நான் சொன்னல பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஜெயலலிதாவை அம்மையார்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இல்ல இதே திமுகவை சேர்ந்த ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஒரு நிர்வாகிகள்லாம் ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ மேடையிலேயோ பேசும்பொழுது இவ்வளவு மாண்புடன் இவ்வளவு ஒரு அடைமொழியுடன் நீங்க அம்மையாரனோ அம்மானோ அப்படி அவர்களை சொல்றது இல்லைல்ல. அப்ப அவங்க யாருமே அதற்காக என்னைக்குமே மன்னிப்பே கேட்கலையே நம்ம பார்க்கிறோமே. அவங்க கட்சியினரை கூட நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு என்னைக்குமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இல்லையே. ஆமா, சுத்தமா. அதாவது 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளரே அதுக்குதான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் இப்படி பேசுனதே கிடையாது. அவங்க இதோட அசிங்கமாலாம் பேசுறாங்க. ஏன் நம்ம உதயநிதியை கூட ட்ரிகர் பண்ண மாதிரி பேசி தானே அரெஸ்ட் ஆனாரு. அதனால அதை பேசுனாரு. அதை ஒன்றும் யாரும் கண்டிக்கலையே அந்த டைம்ல கூட. அவர் என்னமோ அவர் வீரன் மாதிரிலாம் காமிச்சாராங்க. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தி அவர் ஒரு வெற்றி இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த இதை கூட, அந்த இஷ்யூ கூட. அதனால அது சட்டசபையில் இது வந்து சட்டப்படி பேசக்கூடாங்கலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க தமிழ்நாட்டில் நம்ம ஒரு மரபை உருவாக்கி வச்சிருக்கிறோம். மூத்த தலைவர்கள், மறைந்த தலைவர்களை பற்றி. இப்போ பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பெருந்தலைவர் பேரை காமராஜர் பெருந்தலைவர்னு சொல்லாமல் சொன்னால் அதே பெரிய குற்றமாக கருதப்படும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட பெருந்தலைவர் காமராஜர் பேரை அந்த காலை உணவு திட்டத்தை வச்சது கூட அவர் ஏவாவேலு கேட்டார். இந்த மாதிரி அதை வச்சுங்க அப்படின்ட்டு. இதே நாளைக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் பேர் வைக்க திமுக எதிர்ப்பு அப்படி கூட ட்விஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் தொடர்ந்து அந்த மாதிரி வரும்போது தேவையில்லாமல் சொல்லி அந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார். மன்னிப்புக்கு வருத்தம் தெரிவித்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இதே மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட சபாநாயகர் சொல்லியிருக்காரு,
வந்த அமைச்சர்லாம் வந்து அவன் திட்டத்தை பத்தி பேசுங்க, அதுக்கு அதை விளக்கம் கொடுங்க, மற்றபடி அடுத்த எதிர்க்கட்சிகளை ட்ரிகர் பண்ற மாதிரி வேற விஷயங்களை பேசாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரே அதிகமா அமைச்சர்கள் பேச்சு தான் அவைக்குறிப்பில் நீக்கிட்டே இருக்காங்க. அது ஆதவர்ஜன பேச்சுலாம் அடிக்கடி நீக்கப்படுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கா தான் பேசுறாங்க.